ராஜியும் என்னதான் தாங்கிட்ட மொபைல் வீடியோவில் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்காம தங்கமயில், ஐயோ அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நம்ம உண்மையை சொல்லவே கூடாது, அதுக்கப்புறம் நம்ம அம்மாவும் அப்பாவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட அச்சு பெசகாமல் அப்படியே நடிச்சுக்கிட்டு கேவலமாக நிற்கிறாங்க பொய் சொல்லிட்டு. அதே சமயம் மீனாவும் ராஜியும் தன்னோட மொபைலில் வீடியோவை தேடி தேடி பார்க்குறாங்க. அக்கா அந்த வீடியோ எங்கேயோ கரப்ட் ஆயிடுச்சு போலக்கா, வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ராஜி மீனாவை பார்க்க, மீனாவோ ராஜி எதுக்கு இன்னொரு வாட்டி தேடி பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் மொபைல் முழுக்க தொலாவ அதில் வீடியோவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே சேடாக முகத்தை வச்சுக்கிறாங்க. பின்னாடியே நின்றுட்டு கோமதியும், என்னங்கடி ஆச்சு, இதுக்கு தான் அப்போவே உண்மையை சொல்லியிருக்கணுங்கிறது, வீட்டில் பெரியவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய பொய் சொன்னீங்கன்னா இப்படி அதை எங்கே கொண்டு வந்து நிற்கும்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. உடனே மீனாவோ, அத்தை தயவு செஞ்சு இப்போதைக்கு நம்ம எப்படி ஒரு ஆதாரத்தை எடுக்கிறதுங்கிறது தான் யோசிக்கணும், நாங்கள் சொல்லாமல் விட்டதவே பேசி நம்ம இப்போ இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. உடனே பாகியமோ தன்னோட ரெண்டு கையையும் சொடக்கிட்ட மாதிரி அடித்து தட்டிக்கிட்டு வந்து மூஞ்சிக்கு முன்னாடி மீனா கிட்ட சொல்கிறாங்க, உண்மையிலேயே நாங்கள் பேசியிருந்தா தானே அந்த வீடியோ இருக்கும், அதான் நாங்கள் பேசவே இல்லையே, பார்த்தீங்களா மேடம், இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் அக்காலும் தங்கச்சியும் என்ன நாடகம் ஆடுனாங்கன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. உடனே மீனாவுக்கு ரொம்பவுமே அழுக வர்ற மாதிரி வந்துடுது. மேடம் இல்லை மேடம், அந்த வீடியோ ஏதாவது இருக்கான்னு சொல்லி தான் நாங்கள் தேடி பார்த்தோம், ஆனால் அதில் இல்லை மேடம், ஆனால் சத்தியமாக உண்மையாக இவங்க போட்ட நகை எல்லாமே போலி நகைன்னு சொல்லி எங்ககிட்ட கெஞ்சினது, இவங்க 3 பேரும் மொட்டை மாடியில் நின்று பேசினதுன்னு நாங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் மேடம் அப்படின்னு மீனா சொல்ல, உடனே நந்தினி சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா, எங்களோட சட்டத்துக்கு எதுக்குமே எவிடன்ஸ் வேணும், அந்த வகையில் பார்த்தா உங்கள் சைடு எந்த எவிடன்ஸுமே இல்லை, ஆனால் அவங்க சைடு அதுதான் அந்த பொண்ணே சொல்லுதே, வரதட்சணை கொடுமைனால தான் அந்த நகை பத்தலைன்னு சொல்லி நீங்கள் அவங்கள இந்த மாதிரி நடு ரோட்டில் நிற்க வச்சு பேசினது அப்படி இப்படின்னு ஏற்கனவே அங்கே வந்து அதுக்கப்புறம் அதில் எப்படியோ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை, ஆனால் இந்த நகை விஷயத்தில் நீங்கள் எவிடன்ஸ் கொண்டு வாங்க, நான் உங்களை கண்டிப்பாக விட்டுறேன், இல்லைனா நீங்கள் இவங்களுக்கு 80 பவுன் நகையும் கொடுத்துதாமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டு சைடை வார்ன் பண்ணுறாங்க நந்தினி இன்ஸ்பெக்டர். உடனே பாகியம் மயிலை பார்த்துட்டு, பாத்தியா மயிலே, என்னைக்காவது உன் அம்மா பாகியம் போட்ட பிளான்னு தப்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. என்ன மீனா, என்ன போ போ, இனி என் பிள்ளையையும் என்னையும் பொய்க்காரி பட்டம் கட்டி இங்கே எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்துறதை விட்டுட்டு போய் இனி அடுத்தது எப்படி 80 பவுன் நகையை ரெடி பண்ணுறதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுகிறாங்க பாகியம். உடனே மீனா முறைக்கிறாங்க, இதை பாருங்க, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு 80 பவுன் நகையை கொடுக்கணும், நீங்கள் பொய்யா சொல்லிட்டு புழுகிட்டு போயிட்டே இருப்பீங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் பயந்துட்டு உண்மையிலேயே கொடுத்துட்ருக்கணுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இருங்க நாங்கள் சாட்சியை கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வெளியில் வந்துடுறாங்க. அதே சமயம் பாண்டியன் சொல்கிறாரு, மேடம் நாங்கள் 80 பவுன் நகையை கொடுத்துட்றோம் மேடம், ஆனால் அதுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்ல, உடனே பாகியம் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, அது வரைக்கும் என் பிள்ளைய உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா 80 பவுன் நகை இப்போவே கொடுங்க, அதுவும் முடியலன்னா முடிஞ்சா அதுதான் உங்கள் மூத்த மருமக, என் பிள்ளை தான் மூத்த மருமக, 2வது மருமக அந்த மீனா சொன்னாலே, அதான் நீங்கள் போட்டது எல்லாமே ஒரிஜினல் நகை இல்லை போலி நகை, அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, அது இதுன்னு என்னமோ பேசினால பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆச்சு, சொன்ன மாதிரி ப்ரூவ் பண்ணுங்கள், மேடம் கிட்ட கொண்டு வந்து வீடியோ ஆதாரத்தை காமிச்சு முடிச்சா அப்படியாவது ப்ரூவ் பண்ணி எங்களை உள்ள தள்ளுறதுக்கு பாருங்க அப்படின்னு வாய் கொழுப்பு எடுத்து ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்டு பேசுகிறாங்க பாகியம். உடனே பக்கத்தில் நிற்கிற மாணிக்கமும், கரெக்டாக சொன்ன பாகியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பாண்டியன், யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு ஆம்பளையா, பேசாதையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு. உடனே கதிரும், மேடம் ப்ளீஸ் மேடம், எங்களுக்கு ஒரு 2 டேஸாவது டைம் வேணும், இமீடியட்டாக 80 பவுன் நகைக்கு 80 லட்சங்கிறது 2 டேஸே பத்தாது மேடம், ஒரு மாதமாவது எங்களுக்கு நகைக்கு டைம் வேணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே சமயம் மயில் அங்கே நிற்கிற சரவணனை முறைச்சி பார்க்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே நடிக்கிற மாதிரி நடித்து பார்க்குறாங்க ஓரக்கண்ணால். சரவணனோ திருப்பி தன்னோட ஆத்திரம் தீர மயிலை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் செவந்து போய் பல்ல வெறுகிட்டு கையை முறுக்கிட்டு நின்று பார்க்குறாரு. இதுக்கு மேலே இங்கே நின்னா நான் கொலைக்காரனா மாறிடுவேண்டா, போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன், கதிரே நான் வெளியில் போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் போயிடுறாரு சரவணனும். வெளியில் போய் சரவணன் கிட்ட ராஜியும் மீனாவும் மானசீகமாக மன்னிப்பு கேட்குறாங்க. மாமா எங்களை மன்னிச்சிருங்க மாமா, உண்மை தெரிஞ்சிருந்தோம் நாங்கள் இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாண்டியனோ, என்னப்பா
எதை தான் பேசி இப்போ என்ன ஆக போகுது, வாங்க அடுத்தது 80 பவுன் நகையை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. கோமதி, உன்னோட தாலி தண்டை, அதுக்கப்புறம் நம்ம வீடு, ஏதாவது கடை அப்படி இப்படின்னு எல்லா பத்திரத்தையும் போய் எடுத்து வச்சிரு. எல்லாத்தையும் விற்றா கூட 80 லட்சம் தேருமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வர உடனே சரவணன் மனசு நொந்து போய் இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது. நம்ம குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாலே பாவி, இவளை போய் நம்ம ஒரு மனைவின்னு மனசில் இடம் கொடுத்து எவ்வளவு அன்பு வச்சுருந்தோம். என்னதான் அவள் போய் சொல்லி இருந்தாலும், டேய் சரவணா, அவன் மேலே இப்போ வரைக்கும் உன் மனசில் கொஞ்சம் ஒரு ஓரத்துலனாலும் அவளை மறுபடியும் நம்ம சேர்த்து வாழ்ந்துக்கலாமாங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்படி என் குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷனில், ஜெயிலில், லாக்கப்பில், கோர்ட்லன்னு நிறுத்தாத இடம் இல்லை. கடைசியில் அவங்க ஆத்தாக்காரி இப்படி 80 பவுன் நகையை நாங்கள் போட்டோன்னு பொய் சொல்லி கடைசியில் கடை, வீடு, அதுக்கப்புறம் அம்மாவோட தாலி, அது இதுன்னு எல்லாத்தையும் விற்று 80 லட்சம் ரூபாயை பிடுங்கி நம்ம குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டுட்டு வர அளவுக்கு பிளான் போட்டாலேடா சரவணா. இனிமேல் நீ உயிரோடையே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சரவணன் மனசாட்சியோட பேசிட்டு அங்கே நிற்கிறாரு. உடனே கதிர் சரவணனை ஆறுதல் சொல்கிற மாதிரி, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்குவாரோ, அண்ணன் மனசு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அவங்க நடந்துட்டதுனால ரொம்ப நொந்து போயிருக்குங்கிறத புரிஞ்சுட்டு, அண்ணே வாண்ணே நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனோ, ஆமாம் சரவணா, நீ வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாடா, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரவணனோ, இல்லைப்பா இல்லை, நானும் கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டியனோ, டேய் அங்கே வந்தால் வர்றவங்க போகிறவங்க உன் மனசை நோகடிப்பாங்கடா, போடா, உனக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு மனசுக்கு ஆறுதலாக வீட்டில் போய் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி, இல்லை என் மனசுக்கு ஆறுதல் வேணும்னா இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம பாய்சனை வாங்கி குடிச்சிடணும். அதோட நம்மளோட கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளால் நம்ம வீட்டுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காதுல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரவணன் அவசரமாக பைக்கை எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு பார்க்க போகிறதாக போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்து கிளம்பி போக, அதே சமயம் மீனா, ராஜி, கோமதி, பாண்டியன் எல்லாருமே கதிர் சொல்கிறாரு, எல்லாம் கவலைப்படாதீங்க, எப்படியாவது நம்ம எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இங்கே நம்ம போட்டது எல்லாமே உண்மையான நகை இல்லை, போலி நகை தான் அவங்க கொடுத்ததுன்னு சொல்லி நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பாண்டியன் அப்படியே மனசுக்குள்ளே வருத்தத்தை வச்சுட்டு வாயில் மெல்லிசா சிரிச்சுட்டு, டேய் உங்கள் அப்பா பாண்டிய சின்ன வயசுலேருந்து எத்தனையோ கஷ்டத்தை பார்த்துட்டேன்டா, இனியும் நடுத்தெருவில் நிற்கிறது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. சின்ன வயசில் 5 வயசுலேயே நான் நடுத்தெருவில் இருந்து ஒவ்வொன்றா கையூனி கரணம்பாஜு தாண்டா இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம், போங்க நடக்கிறத பார்த்துக்குவோம். உங்கள் அப்பா பாண்டியன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் நடுத்தெருவில் இருந்தாலும் திரும்பவும் எழுந்திரிச்சு வந்து வாழ்ந்து காமிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போக, உடனே கோமதி, பாவி படுபாவி எப்படி ஆக்கிட்டா பாரு நல்லா இருந்த மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாங்க. அதே சமயம் போன சரவணன் பாய்சனை வாங்கி குடிச்சிட்டு அந்த ஒரு மரத்துக்கடியை படுந்துடுறாரு. அங்கே ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே அந்த பார்க்கில் மரத்துக்கடியை படுத்து கிடக்கிற சரவணனோட வாயில் நுர தள்ளுறதை பார்த்துட்டு, ஐயோ யார் பெத்த பிள்ளையோ இப்படி கிடக்குதே, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே சரவணனை ஐசியூவில் வச்சுட்டு இமீடியட்டாக இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சரவணனோட மொபைலில் இருந்து கால் பண்ணுறாங்க பாண்டியனுக்கு. அதே சமயம் பாண்டியனும், என்னது என் புள்ள சரவணை பாய்சனை குடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி பாண்டியன் வீட்டு ஆளுங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க சரவணனை பார்க்கறதுக்காக. இன்ஸ்பெக்டர் நந்தினிக்கும் இன்ஃபர்மேஷன் வருது. என்னது இன்றைக்கி தான் காலையில் வந்து ஸ்டேஷனில் எல்லாமே லீகலாக பேசிக்கிட்டு போனாரே, இன்னும் 2-3 நாளில் அந்த 80 பவுன் நகையை திரும்பவும் ஒப்படைக்கிறதா கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு போனாங்களே, அந்த சரவணனா, சரி கான்ஸ்டபிள் வாங்க என்கொயரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. அதே சமயம் மயிலுக்கும் நியூஸ் வருது. அங்கே கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் வந்துட்டு மயில் வீட்டு வழியாக போகும்பொழுது மயில்கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா மயில், உன் புருஷன் அங்கே பாய்சனை குடிச்சு படுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே மயிலும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. உடனே பாகியமும் பின்னாடியே ஓடுறாங்க. அங்கே போய் நின்றுட்டு, மாமா நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா, மாமா நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் பொய் சொல்லியிருக்கக்கூடாது, நீங்கள் போட்டது எல்லாமே, நீங்கள் திருப்பி கொடுத்த நகை எல்லாமே எங்கள் வீட்டில் போட்ட நகை உண்மையான நகை தான் மாமா, அது எல்லாமே கவரிங் நகை தான், நீங்கள் ஒன்றும் மாற்றல மாமா, உண்மையான நாங்கள் போட்ட நகையை தான் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னு சொல்ல அதை எல்லாத்தையுமே மீனா, ராஜியும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் நந்தினியும் அதை வாக்குமூலமாக எடுத்துக்கிறாங்க. திரும்ப திரும்ப அதவே 10 வாட்டி சொல்லிட்டு கத்துறாங்க மயில், எந்திரிச்சு வாங்க மாமா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை வந்து அடிச்சிடுங்க மாமா, உங்களோட உயிரே போகிற அளவுக்கு இவ்வளவு பெரிய தப்பு, பொய் நான் சொன்னது தப்பு தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழ. உடனே மீனாவும் ராஜியும் கட் பண்ணிவிட்டு ஃபோனை
உடனே இனி போதும் மாமாவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே கெத்தா எழுந்திரிச்சு வர்றாரு சரவணன். என்ன என்கிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? எங்கள் வீடு சொத்து சொகம் எங்கள் அப்பா அம்மாவை நடுத்தெருவில் நிற்க வச்சேல, இப்போ நீங்கள் போய் இன்னத்தோட லாக்கப்பில் நின்று பிச்சை எடுங்கடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாரு.